தான் தெரிவிக்குது. நிறைய விஷயங்களை மதுரைக்கு எதிர்ப்பா தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை பேசியிருக்கிறாங்க. மதுரைக்கு துரோகம் இழைச்சிருக்கதான் சொல்றாங்க. மதுரைக்கு திமுக துரோகம் செய்வதாக கூறிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். அதில் ஏற்கனவே இருக்கின்ற நீதித்துறை என்ன சொல்லுகிறதோ அதை கையாள வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து வருகின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து ஒரு விதமான அயோத்தியை போல் கலரம் விளைவிக்கலாம் என்று கருதிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் காவல்துறை நடவடிக்கைக்கு உட்பட்ட போது அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கின்றார். அதே மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் உள்ளதை போல் சொல்லுகின்ற வல்லமை பெற்ற செல்லூர் ராஜி அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட விஜயம் என்கிறார். அவருடைய நிலைப்பாடு ஒன்று. இப்படி ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம், அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஊர் கூடி தேர்தல்தான், வடம் ஒழுங்காக சென்றால்தான் நிலையை அடையும். இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை அப்படி அல்ல. ஆகவே அந்த தேர் 2026ஆம் ஆண்டு நிலை அடையாது என்பது இது போன்ற நிகழ்ச்சிகளே சான்று. அவங்க போனியா அவ்வளோமா அவங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.